வானம் எங்கும் உன் பிம்பம். அத்தியாயம் 2. விறுவிறுவென்று வீட்டிலிருந்து வெளியே வந்தான் சர்வேஷ். 2 வீடுகளை உடைய அடுக்குமாடி கட்டிடம் அது. அதில் மேல் பகுதியில் இருந்த வீட்டில் சர்வேஷ் குடியிருக்க, கீழ்ப்பகுதியில் அந்த வீட்டின் ஓனர் குடியிருந்தார். மாடிப்படிகளில் இருந்து கீழே இறங்கியவன் அங்கு கீழே செட்டில் நின்ற பைக்கை எடுக்கச் சென்றான். கௌரியின் மீதான கோபமும் தன்னுடைய இயலாமையும் அவனை மிகவும் வருத்தியது. வேகமாக சென்றவன் பைக்கின் மீது ஏறி அமர்ந்து செல்ஃப் ஸ்டார்ட் செய்ய வண்டி ஆனாகவில்லை. வண்டி ஆனாகவில்லை என்ற கோபத்தில் கிக்கரை அடித்தான். அப்பொழுதும் வண்டி ஆனாகவில்லை. தனக்குள்ளே புலம்பிக் கொண்டான். இந்த வண்டி வேற இப்படித்தான், இவளோட அப்பா வாங்கி கொடுத்த இதை பழைய ஈயம்பி தலைக்கு தான் போடணும் என்று கூறியவன் பைக்கில் இருந்து இறங்கி பேருந்தை பிடிப்பதற்காக சாலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பைக்கின் சாவியை மாட்டாமல் ஆன் செய்ய முயன்றதை மறந்து நடக்க ஆரம்பித்தான். பைக்கின் சாவி இப்பொழுதும் அவனது வீட்டில் ஹாலில் இருந்த ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்தது. சாலை நோக்கி விறுவிறுவென்று நடந்தான். பைக்கு வாங்கி கொடுத்துருக்கான் பாரு, பைக்கு, அந்த சொட்ட தலையன் மாங்காமடையன் என்று தனது மாமனாரை திட்டிக்கொண்டே சென்றான் சர்வேஷ். கையில் இருந்த பேக்கை இருக்க பிடித்தபடி கூட்டமாக தொங்கிக் கொண்டு வந்த பேருந்தில் ஏறினான். கடிகாரத்தை பார்த்தான். மணி 8 ஆகி இருந்தது. அவனுக்கு இங்கே ஆஃபீஸ் போகவே லேட் ஆகுது. இதில் இவ வேற காலங்காத்தால் அங்கே ஏன் போகிற இங்கே ஏன் போகிறேன்னு கேட்டு வெறுப்பேற்றிட்டா. நான் எங்கே போனால் அவளுக்கு என்ன, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். இந்த வாழ்க்கையில் ஏன் தான் கல்யாணம்னு ஒன்று பண்ணோமோ, என் வாழ்க்கையை கெடுக்க வந்தவா இவா என்று பேருந்தில் நின்றபடியே மனதிற்குள் மனைவியை நான்ஸ்டாப்பாக திட்டிக்கொண்டே வந்தவன் அவனது ஆஃபீஸ் இருக்கும் இடம் வந்ததும் கீழே இறங்கினான். உண்மையில் சர்வேஷ் இன்று வேறெங்கும் செல்வதாக முடிவு செய்யவில்லை. ஆனால் கௌரியின் சந்தேகமும் தவறில்லை. அவள் சந்தேகம் கொள்வதற்கு மிக பெரிய காரணமும் உண்டு. அதை சர்வேஷும் நன்றாக அறிவான். மனதில் ஒருமுறை சந்தேகம் என்ற விதை விழுந்துவிட்டால் அதை நிச்சயம் யாராலும் எளிதில் வேரோடு புடுங்கி எடுக்க இயலாது. ஆனால் அது உண்மையில் வெறும் கௌரியின் சந்தேகம்தானா, இல்லை அதில் உண்மையும் இருக்கிறதா என்பதை சர்வேஷாலும் அறிய முடியவில்லை. ஏனென்றால் கங்கா அவன் வாழ்வில் மிகவும் இன்றியமையாதவள், முக்கியமானவள். உண்மைதான், இன்றும் அவன் தனது முன்னாள் காதலியை அடிக்கடி பார்க்கச் செல்கிறான் என்பது. ஆனால் தனியார் கம்பெனியில் மேனேஜராக இருக்கும் அவன் இன்று அவனது கம்பெனிக்காக புதிய ஆட்களை வேலைக்கு சேர்ப்பதற்காக இன்டர்வியூ எடுத்தாக வேண்டும். அதற்காகவே வேகமாக கிளம்பினான். பேருந்தில் இருந்து கீழே இறங்கியவன் ஏதேதோ எண்ணங்களுடன் அலுவலகத்தை நோக்கி செல்ல, அங்கு அலுவலகத்தின் வாசலில் இருந்த பெஞ்சில் பல இளைஞர்கள் அழகாக மிடுக்காக உடை அணிந்து கொண்டு கையில் ஃபைலை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தனர். சர்வேஷ் உள்ளே நுழைந்ததும் அவன் அருகே வேகமாக வந்த பியூன், குட் மார்னிங் சார் என்றான். பதிலுக்கு சர்வேஷும் குட் மார்னிங் என்று கூறி உள்ளே செல்ல, அவன் உள்ளே செல்லும் வரை அங்கிருந்த இளைஞர்கள் எழுந்து நின்றனர். அலுவலகத்தின் உள்ளே இருந்த தனது அறைக்குள் சென்று அமர்ந்தான் சர்வேஷ். உள்ளே இருந்து வெளியே அமர்ந்திருக்கும் இளைஞர்களை பார்த்தான். அவர்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு மனதில் பழைய ஞாபகங்கள் வந்து சென்றது. இதேபோல்தான் ஒரு இன்டர்வியூவில் முதல் முறையாக கங்காவை பார்த்தான். அந்த நாளை இன்று வரை அவனால் மறக்க இயலவில்லை. இன்றும் அவனது கண்களுக்குள்ளேயே இருந்தாள் கங்கா. சரியாக 10 வருடங்களுக்கு முன்பு மந்திராஸ் என்ற கம்பெனியின் வாசலில் இதேபோல் பலர் இன்டர்வியூக்காக அழகாக நேர்த்தியாக உடை அணிந்து கொண்டு வரிசையாக அமர்ந்திருந்தனர். அதில் ஒரு புறம் ஆண்களும் மற்றொரு புறம் பெண்களும் அமர்ந்திருந்தனர். ஆண்கள் அமர்ந்திருந்த வரிசையில் 3ஆவதாக அமர்ந்திருந்தான் சர்வேஷ். அவனது பெயரை அழைப்பதற்காக காத்திருந்தான். அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்தாள் கங்கா. அங்கிருந்த அனைவரும் மிகவும் நேர்த்தியாக உடை அணிந்திருக்க, சற்று மங்கி போன கலரில் பார்க்க சற்று பழைய உடை என்று தெரிந்து கொள்ளும் அளவிற்கான ஒரு உடையில் கையில் சாதாரண ஒரு 10 ரூபாய் ஃபைலுடன் மிகவும் சாதாரண பெண்ணாக உள்ளே நுழைந்தாள் கங்கா. அவளை பார்த்தவுடனே அவள் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்பதை போன்று இருந்தது அவளது உடை.
அனைவரின் பார்வையும் ஒரு நொடி அவள் மீது விழ சர்வேஷும் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அப்பொழுது அவனது அருகில் அமர்ந்திருந்த சில வாலிபர்கள் அவளை பார்த்து தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். பாத்தியா மச்சான் ட்ரெஸ்ஸை? என்னடா அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு இப்படி பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கா? டே, இதெல்லாம் ஒரு ட்ரிக்குடா. அங்கே பாரு, அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் எப்படி டிசைனாக ஹேர் ஸ்டைல் பண்ணி கலராக ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணை பாரு, இப்படி வந்திருக்கு. ஏன்னு நினைக்கிற? இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு இறக்கம் வர மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஈஸியாக வேலையை வாங்கிடுவாளுங்க. அதுவும் சரிதான் மச்சான். இப்படி நம்மளை மாதிரி கழுத்தில் செயின், கையில் மோதிரம் போட்டு வந்தால் எவன்டா வேலை கொடுப்பான்? அந்த பொண்ணு மாதிரி வந்தாதாண்டா வேலை கிடைக்கும் என்று பேசி கொண்டிருந்தனர். உடனே அங்கிருந்த சில இளைஞர்கள் தங்களது கழுத்தில் இருந்த செயினையும் கையில் இருந்த மோதிரத்தையும் கழற்றி உள்ளே வைத்தனர். அதை பார்த்தாள் கங்கா. ஆனால் அவள் எதுவும் நினைக்கவில்லை. அவளை பார்த்துதான் இதை செய்கின்றான் என்பதை அவள் புரிந்து கொள்ளவில்லை. அங்கிருந்த பெண்களுக்கு இடையில் இருந்த ஒரு இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள். அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த 2 பெண்கள் அவளது உடையை கண்டு அவளை விட்டு சற்று தள்ளி அமர்ந்தனர். அதையும் கவனித்து கொண்டே இருந்தான் சர்வேஷ். அவனது கவனத்தை சிதறடித்தது ஒரு குரல். அந்த குரல் ரிசப்ஷனில் இருந்து வந்தது. மிஸ்டர் சர்வேஷ், உள்ளே போங்க என்று கூற கையில் இருந்த ஃபைல்களை எடுத்துக்கொண்டு இன்டர்வியூக்காக மேனேஜரின் அறைக்குள் சென்றான் சர்வேஷ்.